இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களை யாருக்கு காது கேட்காது? அதோ வலது பக்கம் போறாளே அந்த பொண்ணுக்கு தான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவ இல்ல, அந்த இசை. அவதான், அவளுக்கு தான் காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அப்ப இசைக்கு காது கேட்காதா? இத வச்சே ஈஸியா அவளை கழட்டி விட்டுறலாம். அந்த நர்ஸ் ரெண்டு பேரையும் கை காட்டி சொல்லும் போது நான் வர்ஷினி நினைச்சிட்டேன். இந்த இசைக்கு தான் காது கேட்காது. அவளை செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும். வேண்டாம் சிந்தாமணி. சிந்தாமணி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அண்ணி, இந்த ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ். தள்ளு. இசை இங்க வா, திரும்ப. தமிழ்நாடோட முதலமைச்சர் யாரு? சொன்னல. கன்ஃபார்ம் இவளுக்கு காது கேட்கல. என்ன கேட்கலையா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருன்னு கேட்ட. யாரு? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உனக்கு காது கேட்காது தானே? என்னை ஏமாத்தாத. ஏய், உனக்கு காது கேட்காது எனக்கு தெரியும். ஏமாத்தாத. சிந்தாமணி, நீ போட்டியா கொஞ்சம்? நீயும் அந்த பானுமதி மாதிரியே பேசுற. வீட்டுக்கு வந்த மருமகள்களை இப்படியா செக் பண்ணி பாக்குறது? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஒண்ணும் புரியலையே. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். கடவுள் தான் காப்பாத்தினாரு. இவளை கூப்பிட்டு கேள்வி கேட்டதும் ஆடி போயிட்டேனா, மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சேன். நல்ல வேலை. சித்தி, நாம பண்றது ரொம்ப தப்பு. எனக்கு காது கேட்காதுங்கறத இது வரைக்கும் மறைச்சதே தப்பு. இப்ப அவங்க கண்டுபிடிச்ச அப்புறமும் மறைக்கிறது அதை விட ரொம்ப தப்பு. ஒருவேளை நாம போய் சொல்றோம்னு சுபத்ரா அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்கு காது கேட்காதுன்னு நான் போய் சொல்லிட்டு. வாய் மூடிட்டு இருக்கியா? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நீ இப்ப போய் காது கேட்காது அப்படிங்கிற உண்மையை சொல்லி அவங்க இவ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா? சித்தி, எனக்கு தானே காது கேட்காது. வர்ஷினிக்கு என்ன குறை? சுபத்ரா அத்தை கிட்ட ஒரு தடவை சொல்லிதான் பாப்போமே. நீ வாய் மூடிட்டு. முதல்ல வர்ஷினி கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். புரியுதா? இல்ல சித்தி, நான் என்ன சொல்ல. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு பொய் தானமா சொல்லிருக்கோம். அதுவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. சொன்னதை கேட்டல. நீ ஏதாவது வாயை திறந்த வாங்க. இசைக்கு அனுப்பிடுவோம். ப்ளீஸ் கம் டு மை ரூம் இமீடியட்லி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டெலிட் பண்ணிடலாம். விஷால் மெசேஜ் பண்ணிருக்காரா? கம் டு மை ரூம் இமீடியட்லி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
வர சொல்லணும்? நீ போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடிச்சேன்னு வச்சுக்கோ. நீ முதல்ல போ, போய் தூங்கு போ. அவனை கிட்ட கொடு. அக்கா குடு அக்கா, அக்கா வர்ஷினி கொடு. தூங்கலாம் கூடாது. பாவம் அவரு உன்னை பார்த்து பேச வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போ போய் என்னன்னு கேட்டுட்டு வா. போ, நாள போக மாட்டேன். சொன்னா கேளுக்கா. என்னடி? போய் கேட்டுட்டு வா. வேணாம். முக்கியமான விஷயம்னு சொல்றாருல்ல. ஆ. போ போ. ஏய், பயமா இருக்கு, பயமா இருக்கு. கேட்டுட்டு வா. என்ன வர சொல்லிட்டு எங்க போனாரு? ஆளையே காணோம். வெயிட் பண்ணலாமா இல்ல போயிடலாமா? இவ்வளவு ஏய், யார கேட்டு என் ரூம்க்கு வந்த? ஆ? யார கேட்டு என் கிஃப்ட் எடுத்த? கிஃப்ட எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே திரும்ப வை. ஏய், உன்னதான். என்ன காது கேட்கலையா? என் கிஃப்ட முதல்ல கீழே வை. நீ எதுக்கு இதை எடுத்த? இது எதுக்கு எடுத்த? வை. சரி வைக்கிறேன். ஓகே ஓகே. சாரி, அந்த கிஃப்ட பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அந்த கிஃப்ட் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஆ, ஒரு நிமிஷம். இதயத்தை ஓபன் பண்ணா அவளோட குரல் கேட்கும். ஐ லவ் யூ விஷால், ஐ லவ் யூ விஷால்னு. ஸ்ரீஜாவோட வாய்ஸ். ஏன் ஸ்ரீஜாவோட வாய்ஸ்? அவளோட வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பாத்தியா? அட பாவி, ஏ சாம்பாரு, உள்ள இருக்கிற வாய்ஸ் அவளோடது இல்லடா, என்னோடதுடா மரமண்ட. லுக், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இது வெறும் gift மட்டும் இல்ல, அவளோட லவ். நான் செஞ்ச கிஃப்ட் உன்கிட்ட தான் வந்திருக்கா விஷால். நான் இதை அவ்வளோ ரசிச்சு செஞ்சேன். உன்னோட ஃபீலிங் ஆக்சுவலா இப்ப எனக்கானதா இருந்திருக்கணும். ஆனா இல்லையே. என்ன பாக்குற? இதுக்கே அசந்தா எப்படி? ஏய், அங்க பாரு. உண்மையா இந்த டெண்டர் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் டைம்ல ப்ராஜெக்ட் பிளான் எல்லாம் ரெடி பண்ணி எல்லார் முன்னாடியும் தோக்க போன நம்ம குடும்பத்துக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய விஷயம் நீ பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுக்காக என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அம்மா சொன்ன மாதிரி உன் புத்திசாலித்தனத்தை அவங்க சொல்ற ப்ராஜெக்ட்ல காட்டு. அது வேற, இது வேற. புரியுதா? புரியுது. சரி, குட் நைட்.